வாழ்க வளமுடன். இனி அடுத்த நிகழ்வாக மும்பையிலிருந்து பேராசிரியர் திருமதி சங்கரி நரேஷ் பாபு அம்மா அவர்கள் புத்திசாலி பெண்ணாக வாழ வேதாத்திரியம் என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற உள்ளார்கள். அம்மாவை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். அம்மா அவர்கள் 2007ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்துள்ளார்கள். 2008ஆம் ஆண்டு அருள்நிதி பட்டம் பெற்றுள்ளார்கள். அம்மா அவர்கள் சிங்கப்பூர் மற்றும் தில்லி மனவளக்கலை மன்றத்திலும் தற்சமயம் மும்பையில் அருள் தொண்டாற்றி வருகிறார்கள். அம்மா அவர்களை புத்திசாலி பெண்ணாக வாழ வேதாத்திரியம் என்ற சிந்தனை உரையை வழங்குமாறு தங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா, என் அறிமுக உரை கொடுத்ததுக்கு. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுமா? நல்லா இருக்கு. இருங்க, நான் என்னோட பிபிடி ஷேர் பண்றேன். எனக்கு ஷேரிங் ஆப்ஷன் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? வாழ்க வளமுடன். பிபிடி தெரியுதுங்களா? தெரியுது. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை உரை நல்லதாக அமைய இறையருளையும் குரு அருளையும் நான் துணை நின்றி வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக நாம பார்க்க போறது புத்திசாலி பெண்ணாக வாழ வேதாத்திரியம் என்னென்ன வழிகள் இது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். உயிரினுக்கும் உயிராய் இன்பமாகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா அப்படின்ட்டு பாரதியார் கவியில இது சொல்லியிருக்காரு. அதாவது பெண் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இந்த கவியில அழகா கொடுத்திருக்காரு. உயிர் கொடுப்பவள். இந்த உலகத்துல மனித குலம் தழைக்க தன் உடலில் இருந்து மற்றொரு புது உயிரை உருவாக்கி தரும் பேராற்றல் கொண்டவள் தான் பெண் தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உயிர் கொடுப்பவள் அப்படின்னு சொல்றாங்க. உயிரை காப்பவள். அவ்வாறு பிறக்கும் உயிரை அன்பு, பாசம் மற்றும் அரவணைப்பால் ஊட்டமளித்து வளர்த்து பாதுகாப்பவள் அவளே அப்படின்னுட்டு சொல்றாங்க. அடுத்தது உயிரினுக்கும் உயிராய் இன்பம். அதாவது ஒரு ஆணின் வாழ்க்கையில் அவனது ஜீவனுக்குள் ஜீவனாய் கலந்து அவனுக்கு உன்னதமான வாழ்வில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தருவது பெண்மையே ஆகும் அப்படிங்கிறார் பாரதியார். உயிரை விட இனிது. அதாவது மனிதர்கள் தங்களின் சொந்த உயிராக கருதி மதிக்கும் எல்லாவற்றையும் விட இந்த உலகை இயக்கும் பெண்மை என்பது மிகவும் இனிமையானது, போற்றத்தக்கது அப்படின்னு பாரதியார் இந்த கவியில அழகா குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின் பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அத்திரி முனிவருக்கு அனுசியா தேவி, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சாரதா தேவி, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தாயார் நான்சி எடிசன், அடுத்தது வீர சிவாஜிக்கு தாயார் ஜிஜாபாய், பாரதிக்கு கண்ணம்மா, அரவிந்தருக்கு ஒரு அன்னை வேதாத்திரி மகரிஷிக்கு அன்னை லோகாம்பாள் அப்படின்னுட்டு ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்காங்க. இப்போ பெண்களை மதிக்காமல் இருப்பவர்கள் நன்றாக வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னா மகாபாரத கதை. ஒரு பெண்ணை அவமானப்படுத்தினால் அந்த நாடே அழிந்து விடும் அப்படின்னுட்டு அந்த மகாபாரத கதையில குறிப்பிட்டிருக்காங்க. ராமாயணத்துல ராமர் ஏகபத்தினி விரதராக வாழ்ந்து வந்ததுனால இன்னமும் ராமநாமம் போற்றப்படுது. அப்படிப்பட்டதுதான் அத்திரி மகரிஷியும் அவரது மனைவி அனுசியாவும். அதாவது அனுசியா என்ற சொல்லுக்கு பெயருக்கு கோபப்படாதவள், பொறாமை குணம் இல்லாதவள் அப்படின்ற பொருள் அப்படின்னுட்டு சொல்றாங்க. நல்ல குணம் இல்ல பெண், பிறரை குறை கூறும் குணம் கிடையாது அப்படின்னுட்டும் அந்த அந்த காலத்துல அனுசியாவை பத்தி நல்ல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஒரு முறை ராமரும் சீதையும் வனவாசம் அடைந்த போது அத்திரி முனிவரை சந்திச்சிருக்காங்க. அவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அத்திரி முனிவர் சொன்னாராம், ராமா, என்ன வணங்கி என்னப்பா பலன்? என்னுடைய மனைவி அனுசியாவிடம் ஆசி வாங்கு. அவள் செய்த தவத்தை விட சிறந்த தவம் இதுவரை எந்த மகா முனிவரும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி என்ன அற்புதம் வாய்ந்த பெண்மணி பார்ப்போமா? அத்திரி மகரிஷி மற்றும் அவரது மனைவி அனுசியா தேவியின் கதையை இந்து புராணங்கள்ல மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாகும். மும்மூர்த்திகளையே தன் குழந்தைகளாக மாற்றி
அனுசியா தேவி அவருடைய கற்பின் மகிமையை மகிமையை வந்து நல்லா வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறதா அந்த புராண கதைகள்ல நம்ம ஏற்கனவே வந்து நம்ம படிச்சிருப்போம், கேட்டும் இருப்போம். மேலும் ஒரு தடவை அனுசியா தேவி அத்திரி முனிவர் வாழ்ந்த பகுதியில வந்து தண்ணீர் பஞ்சம் நிறைய வந்திருக்கு. அதனால வந்து பசி பட்டினியால நிறைய இழப்பு வந்திருக்கு. அந்த நேரத்துல கங்கை நதியை அவங்க வாழ்ந்த இடத்துக்கே கொண்டு வந்தாங்களாம் தன்னுடைய வலிமையால அனுசியா தேவி. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அனுசியாவினுடைய தோழிகள் எப்பொழுதும் அவங்கள பார்க்க வந்துகிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா அப்படி ஒரு நல்ல பண்பான குணம் உடையவர்கள். யாருக்கும் எந்த தீங்கையும் வந்து எப்பொழுதுமே சொல்லவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. பிறரிடம் குற்றம் குறை காணாம இருக்கிறதுனால அவங்கள வந்து அவங்க தோழிகள் வந்து பார்த்த வண்ணமே போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய தோழி ஒருத்தருக்கு வந்து முனிவர் வந்து ஒரு சாபம் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, தோழியோடைய கணவர் வந்து நாளை மறுநாள் காலை சூரிய உதயத்தின் பொழுது உன்னுடைய கணவர் உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு சாபம் வந்து அந்த தோழிக்கு வந்து கொடுத்ததுனால அந்த தோழி மனம் உடைந்து அனுசியாவை வந்து பார்க்க வந்திருக்காங்க. எல்லாவற்றையும் நடந்தது எல்லா விவரத்தையும் வந்து அனுசியாவிடம் சொல்லி அழுதுருக்காங்க. தன்னுடைய தோழிக்கு வந்து ஆறுதலை சொல்லி விட்டுட்டு, விடிஞ்சாதானே உன்னோட கணவர் இறப்பார், அந்த முனிவர் சாபத்தை திரும்பும் பெறும் வரை சூரியன் உதிக்காது அப்படின்னுட்டு சூரியனுக்கே கட்டளை இட்டிருக்காங்க. 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. நாட்கள் போக 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 பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. ஏன்னா சூரியன் உதிக்காததுனால பல தரப்பட்ட நோய்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து வாடுறாங்க. மக்கள் மட்டும் இல்ல, விலங்கினங்கள், இயற்கை எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய பிரச்சனைகள் வரதை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாமே கலக்கம் அடைஞ்சிருக்காங்க. தேவர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முனிவரை போய் பார்த்தாங்க. உலக இயக்கம் நிக்கிறதுக்கு உங்க சாபம் காரணமாக கூடாது, அதனால நீங்க அந்த சாபத்தை வந்து திரும்ப வந்து பெறணும் அப்படின்னுட்டு தேவர்கள் வந்து அந்த முனிவர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்ட பொழுது அனுசியாவுடைய பெருமையை உணர்ந்த அந்த முனிவர் சாபத்தை விலக்கி கொண்டார். ஓகே, இப்போ எந்த அளவுக்கு அனுசியா தேவி வந்து ஒரு பெரிய வந்து பெண்ணின் பெருமைக்கு சிறந்த உதாரணமா இருக்கிறாங்க பாருங்களேன். இப்போ ஓகே, கதையை விட்டுருவோம். இப்போ இந்த கதையில கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது அனுசியாவின் பொறாமையற்ற குணம், அசைக்க முடியாத கற்பு நெறியும் பயபக்தியும், அசாத்திய மன தைரியமும் சாதுரியமும், தூய்மையான தாயுள்ளம், விருந்தோம்பல் பண்பு ஆகியவை இருக்கிறதுனாலதான் நாம இன்னும் அவங்க வாழ்க்கை வரலாற நினைச்சு பார்க்கிறோம். எல்லார்கிட்டையுமே எடுத்து சொல்லி பெண் அப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை வந்து நம்ம பாட்டி காலத்துல நமக்கு சொல்லி இருக்கிறத நம்ம வந்து நினைவுபடுத்தலாம். ஆனா இன்றைய பெண்களிடம் இந்த குணங்கள் இருக்கா? நான் யாரையுமே பிளேம் பண்ணல, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இன்றைய பெண்களிடம் இந்த குணம் இருக்கா? இப்போதெல்லாம் தன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்காம அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஆர்வமா இருக்கு இந்த காலத்து பெண்கள். ஓகே, இப்போ நமக்கு நாமே கொஸ்டின் பண்ணிக்கலாம். இந்த இந்த குணங்கள்லாம் எவ்வளோ இருக்கு, எந்த அளவுக்கு அந்த அனுசியாவினுடைய குணங்கள்லாம் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்குங்கிற ஒரு கொஸ்டினும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இவ்வளோ உயரமான இடத்துல பெண்களை வச்சிருக்கோம், ஆனா இன்னமும் இந்த உலகம் பெண்களை வந்து இரண்டாம் பட்சமாவே வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னங்கிற ஒரு கொஸ்டினையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஓகே, என்னடா தலைப்பு வந்து புத்திசாலி பெண்ணாக வாழ வேதாத்திரியம் சொல்லிட்டு சிந்தனை உரை வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கவே வேண்டாம். சாமிஜி என்ன சொல்லுவாரு? சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னுவாரு. இந்த கேள்விக்கான சுவாமிஜி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ சிந்திச்சு பார்ப்போம். அதாவது சாணக்கியரோட கருத்தின்படி ஒரு புத்திசாலி பெண் தன் அறிவாற்றலால் குடும்பத்தையும் சமூகத்தையும் உயர்த்த முடியும். நிதானம், விழிப்புணர்வு, சிக்கனம் மற்றும் தர்ம நெறி ஆகியவைய ஒரு பெண்ணின் உண்மையான பலம் அப்படின்ட்டு வந்து சாணக்கியர் வந்து பெண்களை பத்தின ஒரு சிறப்பான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பெரிய மகான்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். இறைவன் உலகில் மதிப்பு மிக்க கிடைக்க பெறாத மற்றும் அபூர்வமான பொருட்கள் எல்லாவற்றையும் மறைத்து வைத்தே உள்ளான்.
அவைகள் கடினமானவைகள். மிகுந்த சிரமத்திற்கு பிறகு அவ அவை அனைத்தும் நமக்கு வந்து கிடைக்கப்பெறும். உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, வைரம் ஆழமான நிலத்தில் கீழே மூடப்பட்டு பாதுகாப்பு படுவதால் அதனுடைய மதிப்பு அதிகம். தங்கம் பாறை அடுக்குகளில் மூடப்பட்ட நிலையில உள்ளது. தங்கத்தினை பெற கடினமாக உழைக்க வேண்டும். முத்து ஆழ்கடலில் மறைக்கப்பட்டு அழகான சிப்பிக்குள் பாதுகாப்பு படுவதால் அதன் மதிப்பு உயர்வாகிறது. அதை போலதான நாம பெண்களாகிய நாம இயற்கையின் அமைப்பில பெண்கள் மிகவும் மென்மையானவர்கள். தோற்றத்தின் மென்மையை போலவே உள்ளமும் மென்மை வாய்ந்தது. நம்ம இந்திய கலாச்சாரத்தில் மட்டும்தாங்க பெண்மையை ரொம்ப உயர்வா போற்றி கொண்டாடி வச்சிருக்காங்க. பெண்ணின் பெருமையை உணர்ந்த நம் முன்னோர்கள் அவர்களின் சிறப்பை இந்த உலகிற்கு தெரிய வேணும்னு சொல்லிட்டு பாரத தாய்நாடு தாய்மொழி நதிகளுக்கு பெண்களின் பெயர், நாம் வாழ்கின்ற இந்த பூமியை பூமாதேவின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களை பற்றி பெண்ணியம் பற்றி பல சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. கவிமணி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. சேக்கிழார் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனையறம் என்னும் மரத்திற்கு ஆணி வேராக இருப்பவள் பெண்தான். ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காற்றை விட கடும் வேகம் கொண்டது பெண்களின் எண்ணம். தொல்காப்பியர் காலம் முதல் இன்று வரை பெண்மை பற்றி பல்வேறு கருத்துக்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பெண் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அகற்றிடும் அப்படின்னு பாரதி பெண் சுதந்திரத்துக்காக முதல்ல வந்து குரல் கொடுத்திருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, மங்கையராய் பிறப்பதற்கு மண்ணில் மாதவும் செய்திட வேண்டுமாமா அப்படிங்கிற கவிமொழியுடைய கருத்துக்கள் போல ஒப்பற்ற உயர்வான பிறவி பெற்றவர்கள் பெண்கள். உதிரி பூக்களை இணைக்கிற நூலை போல இல்லத்தார்களையும் இணைக்கிறவர்கள் தான் பெண்கள். பெண்கள் அதாவது அவர்களுக்கு வந்து தையலார் என்ற பெருமையும் ஒரு பேர் உண்டு. அன்பில் அன்னையாகவும் ஆக்கத்தின் ஊற்றாகவும் இல்லத்தில் இனியவளாகவும் ஈடில்லா பிறவியாகவும் இருப்பவள் பெண். பண்பு கொண்ட மனையாளாக மாட்சியமை பொருந்தியவள் பெண் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. மேலும் வந்து வழிபாட்டு முறையில பெண்களின் சிறப்பு எப்படி உணர்த்தியிருக்காங்கன்னு பாருங்க. பெண்களின் சிறப்பினை உணர்த்தும் வகையில் பக்தி யோக வழிபாட்டு முறையில் அம்பிகையை பல்வேறு பருவங்களாக அலங்கரித்து நாம வந்து வழிபாட்டு வந்துகிட்டு இருக்கோம். முதல்ல குழந்தையாக பாவனை செய்து வழிபடுறோம். குழந்தையானது எந்த ஒரு பொருளையும் சிறிது நேரம் விளையாடி விட்டு அதனை எரிந்து தனது தாயிடம் போய்விடுமாம். இதை போலதான் பற்றற்ற குணத்தை பெற வேண்டும் என்பதற்காக பாலாவாக சித்தரித்து வழிபாடு செய்து வரார்கள். அடுத்தது இரண்டாவதாக அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு போன்ற அனைவரையும் கவரும் அரிய குணங்களை உணர்த்தும் விதமாக தருணியாக வழிபடும் கன்னி பெண்ணின் பருவ வழிபாடு. அடுத்தது விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை, சரி செய்து கொள்ளுதல், ஒத்து போதல் என்ற சிறந்த குணங்களை பெறும் வகையில் சுமங்கலி என்ற வடிவில் அம்பிகையை பாவித்து வழிபடுறோம். இதை அடுத்து சுவாசினி என்ற வயதான சுமங்கலி முறையில் வழிபாடு நடைபெறுகிறது. அதாவது தாயாக பாவித்து நம்ம கும்பிடுற முறையா வந்து சுவாசினி என்ற வயதான சுமங்கலியில் நம்ம வந்து வழிபடுறோம். தாயானவள் தனக்காக வாழ்பவள் அல்ல, தன் குழந்தைகளின் நலனுக்காக வாழ்ந்து கொண்டு கருணை கொண்ட சமுத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அன்பு உள்ளம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த வழிபாட்டினை நம்மளுடைய முன்னோர்கள் அருளி இருக்காங்க. இங்க சொல்ல 4 வழிபாட்டு முறைகளையும் மனிதனுக்கு நல்ல குணநல பெற்றினை உணர்ந்து கொள்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட வழிபாடு முறைகள். இந்த குணநலனை நாம பெற்றுவிட்டால் நாமளும் அம்பிகையும் ஒன்னே, நாமும் அம்பிகையின் அம்சமே என்று திரிபுரா ரகசியம் உணர்த்துகிறது. இதை வந்து மனவள கலைஞன் மாத இதழ் அப்படிங்கிற ஒரு இதழிலிருந்து இருந்து எடுத்த ஒரு விஷயம் இது. இறைவனின் கருவறையில் இறுதியாக பூத்த மனித இனத்தின் ஒரு தெய்வீக படைப்பை பெண்கள். இவர்கள் மனித பிறவியின் மகத்துவம் கொண்டவர்கள். பிரபஞ்சத்தின் ஆணிவேராகவும் தாயாகவும் தாய்மையின் பிறப்பிடவாகவும் வாழ்ந்து அன்பெனும் நூலால் அனைவரும் இணைத்து கொள்ளும் மென்மை பொருந்தியவர்கள்.
பெண் என்பவள் பெருமதிப்பு மிக்கவள். கண் இல்லையேல் காட்சி இல்லை. அதுபோல் பெண்ணின்றி எதுவும் இல்லை. ஏனெனில் அனைவரும் பெண்ணினத்தின் அன்பளிப்பே அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு. அனைத்து உயிர்களுக்கும் தோன்றுகின்ற தெய்வீக திருவாயிலாகவும் இறைநிலையின் பேரறிவு தன்மை கொண்ட இயற்கையின் ஒளிச்சுடராகவும் விளங்குபவர்கள் பெண்களாம். ஆண்களை முழுமையாக்குகின்ற மறுபாதியாக பெண்களும், பெண்ணினத்தை முழுமைப்படுத்துவதற்கு ஆண்களாக இருப்பினும் அந்த ஆண்களை பெற்றெடுத்த பெருமை பெண்களை சாரும். குடும்ப பொறுப்பு, கடமை அதிகமாக சுமந்து கொண்டு தியாக உணர்வோடு வாழ்ந்து வருகின்ற பெண்களை இந்த சமுதாயம் எப்பவுமே இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்தி வந்துட்டு இருக்கு. அதனால அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் பல. ஆகவே பெண்மையின் சிறப்பையும் பெண்மையையும் அனைவரும் உணர்ந்து கொண்டு அவர்களை பாதுகாத்து பராமரித்து பெண்ணினத்தின் தேவைக்கு தகுந்தவாறு வசதிகளை வழங்கி கடமையாற்றி வாழ்வதற்கு உதவும் வகையில் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களா கொடுத்திருக்காரு. அதாவது அந்த காலத்துல ஆதி காலத்துல பெண்களுக்கு ஞானம் மறுக்கப்பட்ட போது முதலாக பெண்களுக்கு தீட்சையின் மூலம் ஞானம் கொடுத்தவர்கள் அருள் தந்தை. மேலும் பெண்களது பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறு என்ன பெருமை இதைவிட எடுத்து கூறுவதற்கு அப்படின்னு பெண்ணின் பெருமையை பற்றி நம்ம சாமிஜி அழகா இந்த கவியில உணர்த்தியிருக்காரு. பிரபஞ்ச தன்மாற்ற நேதிகளில ஆண்களும் பெண்களும் உள்ள வித்தியாசத்தை முக்கியமா பெண்களுக்கு இயற்கையிலே அமைந்த பெருமதிப்பை உணரணும். இறையாற்றல் தான் உலகமும் மற்ற அண்டங்களும் உயிர்களையும் தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கு. எனவே அனைத்து பொருட்களின் தோற்றங்களுக்கு மூலமாக இருப்பது இறையே ஆகும். எனினும் உலகில் வாழும் எல்லா உயிரினங்களையும் கருத்தரித்தல் முதல் வளர்ந்து வழிகாட்டுவதில் பெண் இனத்திற்கு இறையாற்றல் தான் அருளை அவர்களுக்கு ஒரு பெருமையாக அமைத்து கொடுத்திருக்கு அப்படின்னு சாமிஜி அழகா சொல்லியிருக்காரு. அதை ஒரு கவியில கூட சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழுகின்ற மக்கள் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர் அப்படின்னு அழகா சுவாமிஜி கொஸ்டின் பண்ணியிருக்காரு. பிரபஞ்சத்தை அதில் உள்ள அனைத்து பொருட்களையும் விட்டிருக்கிறது இயற்கைதான். உயிர்களை தோற்றுவிப்பதற்காக உள்ள ஆற்றலையும் பொறுப்பையும் பெண்ணிடத்துமே அமைத்து கொடுத்திருக்குது அதே இயற்கைதான். இதன் மூலம் பெண்களின் மதிப்பையும் பெண்ணினத்தையும் நாம ரொம்ப மதிக்கணும், தெய்வீகமா உணரணும் அப்படின்னு சுவாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல பாதி பேர் பெண்கள், மீதி பேர் ஆண்கள். அதாவது இவர்களை பெற்றெடுத்தவர்கள் பெண்களே. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேணும். திருமணத்துல மகளை தாரை வார்த்தல் வேண்டாம் அப்படின்னு சுவாமிஜி பெண்ணோட பெருமையை பத்தி ரொம்ப பெரிய விஷயமா எடுத்து சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த பெண்ணின் பெருமை அப்படிங்கிற ஒரு தலைப்புல சுவாமிஜி சொல்லும்போது அவருடைய அந்த விஸ்வரூப தரிசனம், அதாவது மகாவிஷ்ணுவோட விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்கல்ல, அதை இங்க சுவாமிஜியோட அந்த விஸ்வரூபத்தை நான் ரொம்ப வியந்து பாக்குறேன். அது மட்டும் இல்ல, இப்போ பெண்களை பத்தின சிறப்புணர்ந்த பெண் மதிப்பை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுல நிறை என்ன குறை என்ன அப்படிங்கிறத சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காருங்கிறதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நிறைய பார்ப்போம். அதாவது பெண்களுக்கு தையலார் அப்படிங்கிற ஒரு மதிப்பு மிக்க சொல் கொடுத்திருக்காங்க. தையல் அப்படின்னா இணைப்பு என்ற பொருள். குடும்பங்கள் பலவற்றையும் ஒன்றோடு மற்றதை இணைத்து உலகம் முழுவதையும் ஒரே கோர்வையாக செய்திருக்கும் அருளாற்றல் வேற யாருக்குமே கிடையாது, பெண்ணினத்துக்கு மட்டுமே உரியதாகும் அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. இத்தகைய தெய்வீக இணைப்பை வாழ்வில் இயல்பாக கொண்டுள்ள பெண்ணினத்தை தையலார் அப்படின்னுட்டு ரொம்ப நிறைவா சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு படி போய் திருப்பாவை அப்படிங்கிற ஒரு ஆன்மீக நூல்ல பெண்களுக்கு ஒரு ஓமையா கூறப்பட்டிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேரிழையால். அதாவது ஒரு துணியை நெய்ய வேணும்னா
நேரிழைகள் என்ற பாவு முதலாக வேண்டும். அந்த நேரிழைகளின் குறுக்கே செலுத்தப்படும் நூலிழைக்கு ஊடுழை அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. நேரிழை இல்லாமல் ஊடுழைக்கு எந்த பெருமையும் கிடையாது. நேரிழை வைத்துதான் ஊடு இழையை செலுத்தி எந்த ஆடையும் உற்பத்தி செய்கிறார்கள். ஆகவே ஆடையில் முதல் பொருளாக இருப்பது நேரிழை. அது போன்றுதான் உலக முழுவதும் மக்கள் குலத்தில் நேரிழைகளாக இருப்பவர்கள் பெண்மணிகள். அவர்களை முன்வைத்து ஊடு இழைகளாக விளங்குபவர்கள் தான் ஆண் மக்கள். எவ்வளவு ஆராய்ச்சியோட திருப்பாவை என்ற பாசுரத்துல இந்த உண்மையை விளக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதை பத்தி அறியும் போது பெண்களை பற்றி நமது அன்னைகளாகவும் சகோதரிகளாகவும் குடும்பத்தை காப்பவளாகவும் பெண் மக்கள் ஆற்றும் தொண்டு எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறத கண்டிப்பா அப்படின்னா இங்க இருக்கிற இருபால் அன்பர்களையும் சேர்த்துதான் நாமன்னு சொல்றோம். இங்க பிரிச்சு சொல்லல. நாம ஒவ்வொருவரும் உணரணும். ஓகே, நிறைய நம்ம பார்த்துட்டோம். அப்போ குறையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? பெண்கள் இடத்துல என்னென்ன குறைகள் இருக்கு, இத நாம மெல்ல 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 குறைச்சிக்கிட்டா நம்ம இன்னும் எப்படி நம்மளை உயர்த்திக்கலாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். பெண்ணியத்திற்கு நிறைய பெருமை எவ்வளவு இருந்தாலும் அவர்களிடத்து குறையை ஆராய்ந்து அதை படிப்படியாக நீக்கி முழுமையான சுதந்திரம் பொறுப்புணர்வு பெற வேண்டியது யாரோட கடமை? பெண்களாகிய நம்மளுடைய கடமை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, தங்கத்தின் மீதுள்ள ஆசை. தங்கம் எப்படி பெண்கள் மேல பெண்களுக்கு ஆசை வந்தது அப்படிங்கிறத அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. பெண்ணினத்திற்கு தங்கத்தின் மீதுள்ள ஆசையால் தங்கத்தை அணியக்கூடிய ஒரு அழகு பொம்மையாக உள்ளார்கள். அந்த காலத்துல பெரும்பாலும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு லாபத்தை சேமிச்சு தங்கமா செய்து அதை அணிகலன்களா பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ தேவைன்னும் போது அதை அணிகலன்களை நல்ல அழகா எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. பெண்களுக்கு தங்கத்தின் மீதுள்ள ஆசையால் அவர்களை ஆண்கள் ஒரு சேமிப்பு பெட்டகமாகவே பயன்படுத்தி வருகிறார்கள் சுவாமிஜி சொல்றாரு. மேலும் வரதட்சணை கொடுமை வருவதற்கு மூல காரணமே பெண்கள் தங்கத்தின் மீதுள்ள ஆசைதான். இப்போ நல்ல ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, தங்கத்தை முதன்மையாக வைத்து திருமணம் நடைபெறும் பொழுது ஒரு குடும்பத்தில் துன்பமும் பகைமை உணர்வும் அதிகமாக நிற்கும். அது மட்டுமில்ல, தங்கத்தை பூமியிலிருந்து வெட்டி எடுத்து சுத்தம் செய்து நகைகள் செய்து வியாபாரம் செய்ய எண்ணிருந்த மக்களின் உடல் சக்தி அறிவு சக்தி வீணாகுது. மேலும் மனிதன் இம்சிக்க பல விதமான சூழ்நிலைகளும் இந்த தங்கத்தாலதான் உருவாகுதுன்னு அப்படின்ட்டு சுவாமிஜி ரொம்ப பெரிய விஷயமா சொல்றாரு. இரும்பால் செய்த ஒரு சிறிய ஆணி கூட எத்தனையோ காலத்துக்கு மரங்களை இணைத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு, மனித வாழ்வில் பயணம் தருது. ஆனா தங்கத்தால மனித சமூகத்திற்கு பல வகை துன்பமே தவிர எந்தவித நற்பயனும் இல்லைன்னு சுவாமிஜி ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அடுத்தது பட்டின் மீதுள்ள ஆசை. அதாவது பல்லாயிரம் புழுக்கள் பதைத்து வதைத்தெடுத்து பட்டு என்னும் கொடிய பாகு குறிப்பை உடுத்தி சொல்லாயிரம் போத்து துதிப்பாடி தெய்வத்தை சொர்க்கலோகம் வேண்டே சொல்லேங்கே செயலேங்கே அப்படின்னு சுவாமிஜி என்ன அழகா கவியில சொல்லுறாங்க சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கவியை நம்ம படிக்கும் போதே நம்ம உடம்பு பதப்பதிக்கும். அதாவது பல்லாயிரம் புழு பொண்ணு அதன் மூலம் வருவதுதான் பட்டு. அந்த பாவத்தை செய்ய அந்த பட்டை உடுத்தி கொள்ளோம் அப்படின்னா தெய்வத்திடம் சொர்க்கலோகம் வேணும் அப்படின்னு கேட்டா சொல்லு எங்க இருக்கு, செயல் எங்க இருக்கு அப்படிங்கறத சுவாமிஜி அழகா சொல்றார். அடுத்தது கவர்ச்சி அலங்காரம் வேண்டாம். அதாவது தங்கம் பட்டு கவர்ச்சியான ஆடைகள் இவையெல்லாம் தனி மனிதனுக்கோ சமுதாயத்துக்கோ தீமையை தவிர நன்மை ஒண்ணுமே இல்லை. பெண்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் மீது அலங்காரத்தின் மீது உள்ள ஆசையால் ஆண்கள் பெண்களை ஒரு போக பொருளாகவே பார்க்கறாங்க. அவர்கள் உடலை கொடுத்து அதற்கு ஈடாக உணவு உடை வாடகை போல பெற்று கொள்ள அடிமை நிலையை மாற்றி அவர்களுடைய அறிவுக்கும் உடல் அமைப்புக்கும் ஏற்றவாறு தொழில் செய்து கடமை புரிய உரிமை வேணும் அப்படின்ட்டு சுவாமிஜி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிறை குறை பார்த்தாச்சு. அடுத்தது பெண்களுடைய கல்வியை பத்தி என்ன சுவாமிஜி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சங்க காலத்து பெண் கல்வி ஓங்கிய நிலையில தான் இருந்திருக்கு. அப்போ அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா ஔவையார் ஒரு பெரிய உதாரணம்.
அவங்களோட வந்து அறிவாற்றல் திறன் வந்து நம்ம நல்லா வந்து கேட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால சங்க காலத்துல பெண்களுடைய கல்வி திறன் மேலோங்கி தான் இருக்கு. காப்பிய காலத்துல கண்ணகி பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி வேறு ஊருக்கு சென்று மன்னனுடன் வாதாடும் அளவுக்கு வந்து திறன் பெற்று இருந்தாங்க. அப்போ பெண்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குன்னு பாருங்க. அடுத்தது பக்தி இலக்கிய காலத்துல பெண்களுடைய மதிப்பு வந்து தாழ்ந்த நிலையில தான் இருந்திருக்கு. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை ஆகியவற்றை கைவிட வந்து வற்புறுத்தியும் இருக்காங்க அந்த சமயத்துல. அதே மாதிரி சமையல் செய்யும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க வந்து பெண்களை வந்து இப்படியும் நடத்தி இருக்காங்க. பெண்ணின் சிறப்பை உணர்ந்த பெரியவர்கள் பெண் விடுதலைக்காகவும் பெண் கல்விக்காகவும் நிறைய பாடுபட்டிருக்காங்க. அதன் விளைவாக தான் இந்த காலத்துல எல்லா துறைகளிலும் பெண்கள் வந்து சிறப்பா வளர்ந்து கொண்டே வராங்க. இருப்பினும் முழுமையான சுதந்திரம் வேண்டுமென்றால் குழந்தை வளர்ப்பிலிருந்தும் சமையல் செய்வதிலிருந்தும் முழு சுதந்திரம் இருந்தால்தான் பெண் விடுதலை கிடைக்கும் அப்படின்ட்டு சுவாமிஜி அழகா சொல்லியிருக்காங்க. பிபிடி வெளியே போயிடுச்சு போல இருக்கு. ஒரே நிமிஷம். பிபிடி தெரியுதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். தெரியுதுமா. ஓகே. அடுத்தது ஆன்மீக கல்வியை பத்தி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இயற்கையிலே ஆண்களை விட பெண்கள் ஆன்மீக துறையில் சிறப்பானவர்கள். இடைக்காலத்துல பெண்கள் ஆன்மீக துறையிலிருந்து ஒதுக்கப்பட்டார்கள். அதற்கு பிராணாயாமம் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா சுவாமிஜி மனவளக்கலையின் மூலமாக ஆன்மீக பயிற்சி எளிமைப்படுத்தி பெண்களுக்கு வந்து கொடுத்திருக்காரு. இதனால மனம் ஒடுங்குது, அடங்குது, அறிவு நுட்பம் பெறுது, திடம் பெறுகிறது, சிந்திக்கும் ஆற்றல் ரொம்ப அதிகமா ஆகுது. அந்த சிந்திக்கும் ஆற்றல், அறிவு நுட்பம் இவ வந்து பெண்களுக்கு நல்லா கிடைக்கிறதுனால அவற்றின் கீழே பொக்கிஷம் போல அனைத்து நலன்களும் பெண்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சுவாமிஜி சொல்றார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தாய் சேய் நலம். இந்த தாய் சேய் நலம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது சுவாமிஜி சொன்னதுதான். மனித குலத்திற்கு உரிய ஒரு மதிப்பு மிக்க விஞ்ஞானமே தாய் சேய் நலம் ஆகும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு. இதுல தாய் மற்றும் குழந்தையின் நலம் மட்டும் அல்லாது சமுதாய நலனும் உள்ளடங்கியிருக்கு. கருவுற்ற காலத்தில் தாயின் மனம் சோர்வடையாமல் மகிழ்வுடன் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு. அந்த காலத்துல பெண்ணிற்கு வருத்தமோ பிணக்கோ ஏற்பட செய்தோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் குழந்தையின் உடல், மனம் மற்றும் அறிவில பாதிப்பு ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறாங்க. ஆரோக்கியமான குழந்தை வேண்டும் என்பது குடும்பத்தாரின் விருப்பமாக இருப்பினும் சமுதாய நலனும் இதில் அடங்கியுள்ளது அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. தாய் சேய் நலத்திற்காக நல்ல பழக்க வழக்கங்களை கொண்ட பண்பாடுகள் இந்திய சமுதாயத்துல நிறைய இருக்கிறதாகவும் அதனை கடைபிடித்து வாழும்போது நல்ல தரமான குழந்தைகள் பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. விஞ்ஞான அடிப்படையில ஆராய்ந்து சிந்திக்கும் போது மரத்தின் மொத்த தன்மையும் வித்தில் அடங்கி இருப்பது போல தாயின் கருவில் அனைத்து குணங்களும் பதிவு பெற்று கரு வளரக்கூடிய காலங்களில் தாயினுடைய எண்ணம், மனப்போக்கு, செயல், அனுபவம் ஆகியவை அனைத்தும் குழந்தைக்கும் பதிவாகுது. ஆகவே நல்ல குழந்தைகள் பெற்றெடுப்பதற்கு கருவுற்ற காலத்தில் தாயின் உடல் மற்றும் மனநலத்தை அக்கறையோடு நாம் வந்து ஏற்றி பார்த்துக்கணும். ஏனெனில் நாளைய தலைமுறைகள் சிறந்த விளங்கி நல்ல சமுதாயம் வளர வேண்டும் அப்படின்னா தாய் சேய் நலத்தில் அக்கறை கொண்டு செயல்பட வேணும் அப்படின்ட்டு மகரிஷி வந்து சமுதாய நல தொண்டினை மேம்படுத்துறதுக்காக அழகா வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பெண்மையை எப்படி போற்றணும் அப்படின்ட்டு சுவாமிஜி சொல்றத நம்ம பார்ப்போம். இல்லறத்துக்கு நுழைவாயிலாய் அமைவது மனம் என்ற சொல்லால் குறிப்பிட்ட தான் நோக்கம். மண்ணை போல பொறுமை, அமைதி, எதையும் தாங்கும் தன்மை இவற்றை வந்து மணமக்கள் பெறுதல் வேண்டும் என்ற அடிப்படை அப்படின்னு வந்து சான்றோர்கள் சொல்லியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. மனமொத்து வாழ்வு முழுவதும் மனம் என்ற நிகழ்வுக்கு ஏதுவான இந்நிகழ்ச்சியை வந்து திருமணம் அப்படின்ட்டு பெரியவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க போல இருக்கு. அப்போ திருமணம் ஒரு சமூக சட்ட உறவு முறை அமைப்பாகும். குடும்பம், பாலுறவு, இனப்பெருக்கம்,
பொருளாதாரம் போன்ற பல காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுது. மனம் என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்த இல்லறம் மேற்கொள் நடைபெறும் ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் அப்படின்ட்டு சொல்றாங்க. காலகாலத்துல திருமணம் ஆகாவிட்டால் மனிதனுடைய விந்து சக்தியானது தேக்கமோ திசை மாற்றமோ அடைந்துவிடும். இது வாழ்க்கைக்கு நல்லதில்லை. திருமணம் என்பதை பெரும்பாலும் பாலுறவு தொடர்பான விஷயமாகவே நினைக்கிறாங்க. பால் உணர்வு உடல் மற்றும் உள்ளம் முழுவதும் பரவி இருக்கு. அதனாலதான் சில ரிஷிகள் இதை ஒரு கலை போன்ற கருதுகிறார்கள். அன்பு, உதவி, அரவணைப்பு, ஆறுதல், நம்பிக்கை, ஊடல், கூடல் இவை போன்ற பல பகுதிகளை இணைந்ததுதான் மன வாழ்க்கை. இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் வெற்றிகரமாக வாழ்கிறார்கள். அடம் பிடிப்பவர்கள் தோல்வி அடைகிறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி என்பதே ஒரு நட்பு என்பதை தவிர வேறில்லை. இந்த நட்பு சரியாக வாழ்வில் அமைய பெற்றவர்கள் வாழ்வில் ஒருவருக்கொருவர் ஊக்கம் தந்து முன்னேற்றம் காண்பார்கள். திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி 3 விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா விட்டு கொடுத்தல், பொறுமை, அதாவது சகிப்புத்தன்மை, தியாகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விட்டு கொடுத்தல், சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்தல், வளைந்து கொடுத்து போகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அருமையான அறிவியல் விளக்கத்தை தருகிறார். பாருங்க என்னன்னு பார்ப்போம். கருமையத்தை பதிவுகளுக்கு ஏற்ப காலம் நேரம் வரும் பொழுது பொருத்தமான துணையை தானே தேடிக்கொள்ளும். மற்றபடி திருமணத்தை நிச்சயிப்பவர்கள் அனைவரும் கருவிகளே. அப்ப என்ன ஒரு விதமான ஆராய்ச்சி! யாருமே இதை பத்தி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி திருமணத்தை பத்தி சொன்னதா இது வரைக்கும் நாம் பார்த்ததில்லை. ஒருவருடைய பதிவுகளை கழிக்க வருபவர்களே அவர்களுடைய வாழ்க்கை துணையாக அமைகிறார்கள் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. ஆகவே இந்த தத்துவத்தை நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு தகுந்த மதிப்பளித்து வாழணும். அதை விடுத்து கணவன் மனைவியை ஒருவர் திட்டிக் கொண்டிருந்தால் அந்த சூழ்நிலையில் வளரும் குழந்தைகள் குணமும் ஊனமுற்று அவர்கள் வாழ்க்கையில் பல குறைகள் தோன்றுவதற்கு ஏதுவாகும். பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும் பொறுத்தலையும் மறந்தலையும் அமைதிக்கு வழியாகும். அதே போலதான் பிறர் கூறும் கடுஞ்சொற்களையும் அவை சொல்லப்படாத போல பாவித்து ஒதுக்கிவிட வேணும் அப்படின்ட்டு சுவாமிஜி சொல்றாரு. அப்போதுதான் அமைதியும் பிறக்கும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே. தன் கருத்து சரியே ஆயினும் உயர்வே ஆயினும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அது எவ்வளவு அவசியமான கருத்துக்கள் இருந்தாலும் சிறிது காலத்திற்கு அவர்கள் அதாவது வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளும் வரை தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு. குடும்பம் அமைதி இழந்து பெறுவது அது ஞானமே ஆயினும் அதனால் ஒரு பயனும் வராது அப்படின்ட்டு சுவாமிஜி நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அப்போ பெண்கள் இப்போ இவ்வளோ சுவாமிஜி பெண்களுடைய பெருமையை பத்தி சொல்லியிருக்காரு. பெண்கள் வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகா நம்ம சொல்லியிருக்காரு. இப்போ பெண்களுடைய பொறுப்பும் கடமையும் என்ன இருக்குன்றத நம்ம சுவாமிஜி வாயிலா என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஒரு பெண்ணின் கர்மா தூய்மையாக இருந்தால் பிறக்கும் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கும். அதற்கு நாம என்ன செய்யணும்? இளம் வயதிலே எளிய முறை உடற்பயிற்சி, தியானம், அகத்தவம் ஆகிய பயிற்சிகளை கண்டிப்பா கத்துக்கணும். அதாவது எத்தொழிலை செய்தாலும் ஏது அவத்தை பட்டாலும், பட்டினத்தார் கவியை தான் எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வருது. அதாவது பெண் தலையில நீர்க்குடத்தை சுமந்து கொண்டு தெருவுல கைவீசி விளையாடுபடி பலருடன் பேசிக்கொண்டே வந்தாலும் அவங்களுடைய மனம் முழுவதும் எங்க இருக்கும்னா குடம் கீழே விழக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருக்குமா. அது மட்டும் இல்லாம ஞானிகள் உலகில் வாழ்க்கையில் எந்த தொழிலை செய்தாலும் பல இன்ப துன்பங்கள் அனுபவித்தாலும் அவர்களது மனம் எப்பொழுதும் இறைவனின் திருவடியிலே நிலைத்திருக்கும். சுருக்கமா சொன்னா உடலால் உலக கடமைகளை செய்தாலும் மனதால் எப்பொழுதும் இறைவனின் நிறைவோடு ஒன்றி வாழ வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பட்டினத்தார் கவியினுடைய கருத்து. இந்த காலத்துல
பெண்களுக்கு உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அனுபோக பொருட்கள் பெருக பெருக உடல் நலம் பாதிக்கப்படுது அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி வந்து கூறுறாரு. தற்பொழுது எல்லாமே வந்து மிஷினரி தான் இருக்கு. மிக்சி, கிரைண்டர், துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின், அடுத்தது இப்போ வந்து சாமான் கழுவுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு மிஷின், இப்போ வந்து வீடை பெருக்கி கூட்டி கூட்டி நல்லா கழுவுறதுக்கு இப்போ ஒரு ரோபோட் வந்துருச்சு. இப்போ எல்லாத்துக்கும் இப்போ இன்னொரு புதுசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மிஷின். என்ன அப்படின்னா அதாவது வந்து அத ஒரு செட்டிங், ஒரு ஒரு சமைக்கிறப்பா ஒரு மிஷின் இருக்கு. அதுல ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. இந்த மசாலா போடுங்க, இந்த குறைவு, அதாவது வந்து அதுக்கான அளவு முறையும் அந்த செட்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த காய்கறி கழுவிட்டு இதுல வச்சிருங்க, அதுவா கட் பண்ணும், அதுவா தாளிச்சுக்கும், அதுவா நமக்கு வந்து பொரியலை கொடுக்கும், சாம்பார். அது அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ்ல ஒரு அழகான ஒரு சமைக்கிற ஒரு மிஷின் வந்திருக்கு. இப்போ இவ்வளோ விஷயம் வந்து பெண்களுக்கு வந்து அழகா வந்ததுனால உடல் உழைப்பு ரொம்ப கம்மி. அந்த காலத்துல உடல் உழைப்பு நிறைய இருந்ததுனால பெண்கள் வந்து உடல் உழைப்பு மூலியமா நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இப்ப வந்து குடும்பத்தையும் பார்த்து நல்லா வந்து ஒரு செழிப்பான இல்லறத்தை வந்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. மனம் தன் திறமையை வல்லமையும் பெருக்கிக் கொள்வதே தவம். மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுத்துக்கொள்ளும் முயற்சியை அகத்தாய்வு சுவாமிஜி சொல்றாங்க. இந்த அகத்தாய்வில் மென்மேலும் மனம் தன்னை உறுதிப்படுத்தி கொள்வதே குணநல பேரு. தூய்மை அடைந்த பிறகு புராணத்தை அடைந்து அமைதியாக இருப்பதே முழுமை பேரு. இந்த இடத்துல புராணம் அப்படின்னா இறைநிலை பேரை தான் சொல்றாங்க. ஆக பெண்களும் இன்று மனவள கலையில் இணைந்து எல்லா பயிற்சிகளும் பெற்று சிறப்பான முறையில் முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். ஆனா சுவாமிஜியோட கருத்துக்களையும் பயிற்சிகளையும் பெண்களாகிய நாம, இந்த இடத்துல நம்ம பெண்களை மட்டும்தான் நான் வந்து குறிப்பிடுறேன், பெண்களாகிய நாம கரெக்டா வந்து பயிற்சிகளை செய்யறோமா? எல்லாருடைய மனதிலும் வந்து இந்த கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் என்னவா இருக்கும்? எஸ், எஸ், ஆமா, ஓகே, பொன் வேண்டாம், பட்டு வேண்டாம், அலங்காரம் வேண்டாம்னு சொல்லி சங்கல்பமும் எடுத்தாச்சு அப்படின்னு நல்ல பதில் வருது. ஆனா அப்படி இருக்கும்போது ஒரு சில கேள்விகள் வந்து இப்ப நான் வந்து எல்லாரும் எனக்கும் சேர்த்துதான் நான் இங்க வைக்கிறேன். வாழ்க்கை துணையுடன் மன வருத்தம், சண்டைகள், அது எது வரைக்கும் போகுது? இப்போ இந்த காலத்துல டைவர்ஸ் வரைக்கும் போகுது. சாமிஜி சொல்லுவாரு எல்லா லாவும் ஒத்து போகும், ஒரு லா மட்டும் குடும்பத்துக்குள்ள ஒத்து போகாது. அது எந்த லா அப்படின்னா மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, சிஸ்டர் இன் லா, பிரதர் இன் லா. பெண்களாகிய நாம சாமிஜி சொன்ன பயிற்சிகள் எல்லாம் நாள் தவறாம செஞ்சுக்கிட்டு போறோம். அப்ப ஏன் இந்த லா மட்டும் நமக்குள்ள ஒத்து போகல? இன்னைக்காவது நம்ம அதை சிந்திச்சு பார்ப்போம். அதாவது பெண்களை பத்தி எவ்வளவு உயர்வான கருத்துக்கள் சான்றோர் அறிஞர் பெருமக்கள் சொல்லி இருக்காங்க. அதை விட ஒரு படி மேல சாமிஜி சூப்பரா சொல்லியிருக்காரு. என்னன்னு, பெண் இனத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன், பேரு உலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறென்ன பெருமை இதை விட எடுத்து சொல்வதற்கு. சோ நாம எங்க சாமிஜியோட கான்செப்டை அப்ளை பண்ணாம இருக்கோம்னு பார்த்தோம் அப்படின்னா, பெண்களாகிய நாம நம்மளோட அறிவாற்றல் திறனை எப்படி செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய ஜீவகாந்த திணிவை எப்படி குறைச்சிக்கிறோம் தெரியுமா? பிறரிடம் குற்றம் குறை காணுதல். யார்கிட்ட? இன்லாஸ் கிட்ட, அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட, உற்றார் உறவினர்கிட்ட, ஏன் வந்து வாழ்க்கை துணை கிட்ட, பிள்ளைகள் கிட்ட, எல்லார்கிட்டயுமே குற்றம் குறை அப்படின்னு நம்ம வந்து அதை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன் குற்றம் குறை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம ஜீன்ல இருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு மனிதனுக்கும் ஒரு குல்லா தச்சு போட்டுக்கிட்டு இருக்கோமா, இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கற்பனையான ஒரு குல்லாவை அவங்கவுங்க மேல வந்து நம்ம தச்சு வந்து கொடுத்துருக்கிறதுனால வந்து நம்ம வந்து இந்த குற்றம் குறை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கம் வீட்டுல உறவினர் வீட்டுல என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம்
அது அந்த ஆர்வம் நம்மளுடைய பெண்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்மளுடைய ஆற்றல் வந்து எவ்வளோ விரயமாகுது தெரியுமா? இது மாதிரி பல நேரங்கள்ல நம்மளோட அறிவாற்றல் செலவு செய்யறதுனால எனர்ஜி கம்மியாகி ஜீவகாந்தத்துல ஓட்டை ஏற்படுறதுனால நமக்கு வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் வருது. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, வீட்ல ஒரு சின்ன ஒரு வார்த்தை வந்து விட்டுடுறாங்க. அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, பக்கத்து வீட்ல நம்மளுடைய உறவினர்கள் வீட்ல இதே மாதிரி ஏதாவது ஒரு 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 இது வந்திருக்கும். அப்ப அந்த ஒரு தருணம் வந்திருக்கும் போது அந்த தருணத்துல அவங்க எப்படிலாம் வந்து பேசுனாங்க பண்ணாங்க, எப்படிலாம் கற்பனையா வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அவங்க கிட்ட சொல்லும்பொழுது அந்த பதிவு நமக்குள்ள வந்துரும், நிறைய வந்துரும். அப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு நெகட்டிவ் சொல்ல சின்ன ஒரு விஷயத்த நாம வந்து அந்த நம்ம தெரிஞ்சவங்களோட வீட்ல நடந்த ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து இணைச்சு பார்க்கும்போது அதை வந்து ஒண்ணுக்கு பலவா பலசு வந்து நூறா 100 கோடியா பெருக்கி 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 நம்ம வந்து என்ன பண்றோம், இன்னல்களை உருவாக்கி வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து போகிறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடல்ல வந்து நிறைய நோய்கள் வருது, கவலை அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல வளர்ந்த விதம் அப்படி. நம்மளோட பாட்டி அப்பத்தா அம்மம்மா பட்ட வலியை வந்து துன்பத்தையும் நம்ம அம்மா கிட்டயும் அவங்க மருமக கிட்டயும் காட்டினாங்க. அவங்க அம்மாவும் அந்த மருமகளும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. சொத்து எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகுதோ அதே மாதிரி அவங்க பட்ட துன்பத்தையும் இன்னல்களையும் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி மருமகன் கிட்ட வந்து காட்டினாங்க. அப்போ இந்த பதிவு வந்து நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனுடைய ரியாக்ஷன் தான் நான் மேல சொன்ன அனைத்து காரணங்களும். அது மட்டும் இல்ல அப்படின்னு இந்த துர்குணங்களை நம்ம போக்கிட்டோம் அப்படின்னா, அத்திரி முனிவர் அனுசியாவை பெருமைப்படுத்தி ராமர் சீதைக்கு சொன்னது போல வேதாத்திரியம் உருவாக துணையாக இருந்த அன்னை லோகாம்பல் போல நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கை துணை, பிள்ளைகள் மற்றும் சமுதாயம் முன்னேறுவதற்காக துணையாகவும் காரணமாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து. இது சுவாமிஜி வந்து அத பெண்களை பத்தின சிந்தனை பெரும் அளவுல சிந்தனை வந்து சொல்லியிருக்காங்க. பெண்கள் தான் எல்லாத்துக்குமே அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி சொன்னது போல ஒவ்வொருடைய வாழ்விலும் பாதுகாப்பாகவும் பராமரிப்பவர்களாகவும் உள்ளவர்கள் பெண்கள் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம தலைமுறையிலே நடைமுறைப்படுத்தணும். அப்போதுதான் அடுத்த தலைமுறையினர் பின்பற்றும் பொழுது கருமையும் கொஞ்சம் கொஞ்சமா தூய்மையாகும். அப்புறம் பெண்களின் அறிவாற்றல் திறன் வந்து கண்டிப்பா இந்த உலக சாமிஜியோட ஆசை என்ன, உலக சமாதானம். அந்த எண்ணத்திற்கு நல்ல வலிமை சேர்ப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. பெண்ணினத்தின் பெருமையை பல்வேறு மகான்கள் சீர்திருத்தவாதிகள் பல்வேறு காலகட்டங்கள் வந்து போற்றினாலும் குறிஞ்சி வாழ்ந்த காலம் முதல் இன்று வரையிலும் உலகம் பல்வேறு வகையில் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் பெண்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கவில்லை. அதுதான் உண்மை. பெண்களாகிய நாம் சாமிஜி சொன்ன பயிற்சி முறைகளை பின்பற்றி கர்ம வினை இன்றி வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா உலகம் எங்கும் ஒளிமிக்க எதிர்காலம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி இத்துடன் என்னுடைய சிந்தனையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த ஐடி டிபார்ட்மெண்ட், ஆழியார் அறிவித்திருக்கோயில் மற்றும் மும்பை செம்பூர் ஸ்கை ட்ரஸ்டுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்ட இருபால் மெய் அன்பர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக அருமையான உரை. எங்களுடைய உரை பாரதியார் கவியில இருந்து ஆரம்பிச்சு ராமாயணம், அத்திமகரிஷி எல்லாத்தையும் சொல்லி திருப்பாவையில ஒரு பாடலை சொல்லி நீங்க அதுக்கு நேரிலே சொன்ன ரொம்ப பொருத்தமான ஒரு இது. அதே மாதிரி பெண்களுடைய நிறை குறைகளை நல்லா விளக்கமா எல்லாத்தையும் எடுத்து கூறினீங்க. எல்லாவற்றுக்கும் நன்றி. அப்புறம் பொறுமை, கடமை எல்லாத்தையும் பெண்கள் எப்படி இது பார்க்கணும், கடமை பற்றி
நல்ல தெளிவாக எல்லாத்தையும் விளக்கமாக சொன்னீங்க. மிக மிக சிறப்பாக இருந்தது சிந்தனை உரை. அஹ், அம்மா அவர்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். எல்லாரும் துரிய நிலைக்கு வந்துடுங்க. அம்மா அவர்களை திருமதி சங்கரி நரேஷ் பாபு அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இனி அடுத்ததாக நாளைய நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்புகள். நாளை 5:15 மணிக்கு பேராசிரியர் கோபிநாத் ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து 9 மைய தவத்தினை நடத்த உள்ளார்கள். காலை 6 மணிக்கு உடற்பயிற்சி மற்றும் காயக்கல்ப பயிற்சி ஆழியாரிலிருந்து பேராசிரியர் முனைவர் சக்தி குமாரவேல் ஐயா அவர்களால் நடத்தி தரப்படும். காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மைய தவம். காலை 11 மணிக்கு துணை பேராசிரியர் அருணாசலம் ஐயா அவர்கள் ராஜபாளையத்திலிருந்து அண்டமும் பிண்டத்தின் ரகசியமும் என்ற தலைப்பில் சிந்தனை உரை நடத்த உள்ளார்கள். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் குரலில் துரியாதீத தவம் நடைபெறும். 6 மணிக்கு பேராசிரியர் முருகன் ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றதொரு தலைப்பில் சிந்தனை உரை ஆற்ற உள்ளார்கள். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுவதோடு தங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் ஊக்குவித்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். தற்பொழுது கேள்வி பதிலுக்கான நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் அன்றை செய்து கொண்டு கேள்விகளை அம்மாவிடம் கேட்கலாம். வாழ்க வளமுடன். யாராவது சந்தேகம் இருந்தனாக்கி கேள்வி கேட்கணுன்னாக்கி கேளுங்கம்மா அம்மாகிட்ட. ஏன்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அம்மா கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் செய்துக்கிட்டு கேள்வி கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. நீங்க வந்து மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். என் அப்படிங்கிறவங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். சிறப்பான உரை. ரொம்ப சுருக்கமா எல்லாமே சொல்லிட்டீங்க. அதாவது பெண்கள் வந்து புத்திசாலித்தனமா அறிவாளித்தனமா வாழணும், எப்படி எதனால அந்த புத்திசாலித்தனத்தையும் இழக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பட்டு, தங்கம், அலங்காரம், கவர்ச்சி இதனாலதான் பெண்கள் வந்து தங்களுடைய வேல்யூ இழக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்மா? வாழ்க வளமுடன். ஐயா சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது வந்து அத பெண் பொன்னாசை, பெண்ணாசை, பட்டின் மீது உள்ள ஆசை, கவர்ச்சி, அலங்காரம் கண்டிப்பா வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு பெண்களாகிய நாம தான் வந்து சங்கல்பம் போடணும். ஒவ்வொரு தவத்திலையும் வந்து நிறைய சங்கல்பம் போடணும். வாழ்த்தும் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ பட்டு உற்பத்தி வந்து சுவாமிஜி வந்து வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிற உயிர் கொள்ளுதல் வந்து பெரிய பாவம் அப்படின்வாங்க. அப்ப வந்து புழுக்கள் புழுக்களை கொன்று அந்த பாவத்தின் இருந்து எடுக்கிற அந்த அந்த ஆடை நமக்கு வேணுமா, அவசியமா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து நமக்குள்ளே வந்து சிந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பட்டின் மீது ஆசையை வந்து நம்மளால வெளியே எடுத்துட முடியும். அதே மாதிரி தங்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து பாறைகள் இடையே வந்து தோண்டி எடுக்கிறாங்க, அதுக்கான முயற்சிகள் மனிதர்கள் எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அதனால எவ்வளவு வந்து மனிதர்களுடைய அறிவாற்றல் திறன் மற்றும் அவங்களுடைய நேரம் வந்து வேஸ்ட் ஆகுதுங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்க்கும் பொழுது அதையும் நம்ம மனசுல எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பா வந்து தங்கம் வேணாம்னு தான் சொல்லும் வந்து நமக்கு வந்து வரும். இன்னொன்னு சுவாமிஜி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து தங்கத்துடைய மதிப்பு இருக்கலாம். ஆனா பிற்காலத்துல உலக சமாதானம் மலரும் பொழுது தங்கத்தோடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஷிப் இருக்கு இல்லையா, இப்போ அந்த போட் ஷிப்பு வந்து நிறுத்துறதுக்கு நங்கூரம் போடுவாங்க இல்லையா, அந்த இரும்புக்கு பதில் அந்த நங்கூரத்தை வந்து தங்கத்தால தான் வந்து செஞ்சு போடுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து தங்கத்தினுடைய மதிப்பு போயிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனையை வந்து சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அதையும் நாம நினைச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து தங்கத்தின் மீது ஆசை கண்டிப்பா நாளுக்கு நாள்
குறையும் கண்டிப்பா பெண்களுக்கு. அது மட்டும் இல்லாம கவர்ச்சி அலங்காரம் அப்படிங்கிறது என்னன்ற ஒரு விஷயத்த வந்து நல்லா உணர்ந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பா வந்து பெண்களுக்கு நாளுக்கு நாள் வந்து அந்த கவர்ச்சி அலங்காரத்தை கண்டிப்பா கம்மி பண்ணிப்பாங்க. அதாவது ஆள் பாதி ஆடை பாதிங்கிற ஒரு விஷயத்த கரெக்டா அவங்க வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கவர்ச்சி அந்த அலங்காரத்தை பத்தின எண்ணம் அவங்களுக்கு வராதுங்கய்யா. உங்க கேள்விக்கு வந்து பதில் கிடைச்சதுங்களா? ஆஹ் ம். கண்டிப்பாம்மா, ரொம்ப நன்றி. விரைவில் நீங்க சொல்றது நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக செவ்வேல் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம், கேள்விக்கிறேன். வாழ்க அம்மாவை கேளுங்க. வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பெண்ணினத்தை பத்தி நல்லா சிறப்பா சொன்னீங்க. ஆனா பெண்ணு தான் ரொம்ப எல்லாத்துக்கும் சொன்னீங்க, அது ரொம்ப இதா இருந்தது. ஆனாமா நம்ம குடும்ப உறவினர்கிட்ட நம்ம ஈடுபடுறோம். நம்ம நம்ம மனைவி, நம்ம சுற்றத்தாரு, அவங்களுக்குள்ளேயே மனக்கசப்புகள் எல்லாமா வருது. மகான் என்ன சொல்றாரு, கர்ம வினைகள் விடுபடுதுன்னா அதெல்லாம் தான் வரும்னு சொல்றாரு. ஆனா அந்த குடும்ப உறவினர்கள்ல அந்த மன மகிழ்ச்சியாகவும் அந்த ஆனந்தமாகவும் உருவாகிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் அதை செய்யலாமா? முக்கியமா நம்ம வந்து மனவளக்கலை பயிற்சியை கண்டிப்பா பிராக்டிஸ் செய்யணுங்கய்யா. நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மேலும் மேலும் ஆழமா அதை சிந்திச்சு சிந்திச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா வந்து குடும்ப மகிழ்ச்சிக்கு அமைதிக்கும் வந்து ஒரு உறுதுணையாகவே இருக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐயா சாமிஜி சொல்லி கொடுத்த மனவளக்கலை ஃபுல்லா. அதை செஞ்சாலே போதுங்க ஐயா நமக்கு. சரி, அதுக்கு செய்யறோமா? ஆனா நம்ம எவ்வளவு தூரம் வாழ்த்தி நம்ம வாழ்க்கை துணைவியை கூட நம்ம எடுத்துட்டு வரது கொஞ்சம் அந்த அந்த கர்ம வினையினால ஈடுபடுறதுக்கு சிரமமா இருக்கு. நம்ம எடுத்தாந்து ஒரு பிரம்மையான வரைக்கும் கொடுத்துட்றோம், எவ்வளவு நம்ம நம்ம வாழ்த்தி நம்ம லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்கணும். ஆனா அந்த அவங்க செவி அந்த சாய்க்கும் உடற்பயிற்சி காயகல்ப பயிற்சி செய்யறாங்க, தவம் செய்யறாங்கன்னா அதோ ஏதோ ஒரு இதுல அவங்க விட்டுடுறாங்க. நம்ம எவ்வளவு தூரம் அன்பால வாழ்த்தி தான் பார்க்க முடியுது. நம்ம மற்றவங்களுடைய போய் லைஃப் பார்ட்னர் கூட சொன்னா கூட அதுக்கு செவி சாய்க்க மாட்டாங்க. நம்ம என்னமா பண்ண முடியும் சொல்லுங்கம்மா. ஐயா இதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம்தான் வாழ்த்து தான். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எப்பவுமே வந்து எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உங்க மனைவியோடைய உருவத்தை நினைச்சு வாழ்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அந்த அலைக்கான பலன்கள் கண்டிப்பா அவங்க உணர்வாங்க. கண்டிப்பா அவங்களும் வந்து நல்ல முறையில நம்மளுடைய வேதாத்திரியத்துல ஈடுபட்டு நீங்க நினைக்கிற மாதிரி குடும்ப அமைதிக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்ப நமக்கு வர கொயரிஸ் எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு வந்து வேதாத்திரியம் தான் சொல்யூஷன் அப்படின்ட்டு அவங்கள நம்ப வச்சு அவங்கள வந்து பயிற்சி முறைகளை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து நிறைய இருக்குங்கய்யா. நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதே போல நீங்க நம்பணும் ஃபர்ஸ்ட். வேதாத்திரியத்துல வந்து நம்ம வந்து முழுமையா ஈடுபட்டு நமக்கு எல்லாமே கிடைக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ரொம்ப ஆணி வேற ரொம்ப ஆழமா நங்கூர மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்சுக்கிட்டே வந்து உங்க மனைவியை வாழ்த்துங்க. கண்டிப்பாங்கய்யா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க சிறப்புமா, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அது மும்பைல இருந்து நல்ல சிறப்பான தமிழ்ல நிறைய மும்பை மக்களுக்கு நிறைய கொடுக்குமா, ரொம்ப நல்லது. நானும் ஒரு 10 நாள் இருந்தேன். ரொம்ப ஹிந்தி படிக்கிறதுக்கே அது மூலியமா தான் நான் இண்டிவிஜுவலா இப்ப எழுத படிக்க தெரியும். இதனால ரொம்ப அந்த மக்களுக்கு நிறைய கொடுங்க. நல்லதுங்க. உலக எல்லா இடத்தையும் அவங்கதான் இருக்காங்க. நல்லதுமா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக்க ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நீங்களும் அதே நல்ல ஒரு எண்ணத்தையும் வாழ்த்தலைகளையும் போட்டுக்கிட்டே இருங்க. மும்பையில வந்து வேதாத்திரியம் பரவணும் அப்படிங்கிற வாழ்த்தலைகள் இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவுமே போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து அதனுடைய பலன் இந்த மும்பை மற்றும் மகாராஷ்டிரா வாழ் மக்கள் வந்து அனுபவிக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி.
அது அவங்க என்னன்னா அந்த இன்னொரு இது இருக்குமா, அவங்க அந்த கிருஷ்ணரை பத்தி ஒரு வச்சிருக்காங்க. நானும் அதுல போய் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வேதாத்திரத்துக்கு வந்தேன். அவங்க அதுல இருந்து பற்ற விட மாட்றாங்க. நம்ம எவ்வளவு தூரம் முயற்சிலாம் எடுத்து பார்த்தாச்சு. நான் இங்கேயும் ஒரு அந்த இவங்க இருக்காங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, அது ஒரு இது அவங்க அவ்வளவு தூரம் அந்த எனர்ஜியா வச்சுக்கிட்டு பண்றாங்க அவங்க. ஆனா அதுல அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல. நான் அதை ஃபுல்லா பார்த்தேன். நம்மளுடைய இந்த மகரிஷி வடிவமைத்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. ரொம்ப நம்மளுடைய எஃபெக்ட் போட்டா எவ்வளவு தூரம் அவுட்புட் எடுத்துக்கலான்ட்டு அந்த அளவுக்கு மகான் கொடுத்திருக்காரு. அந்த குருவர்களும் திருவர்களும் நல்லா வாழ்க்கை வளம். மிக்க மகிழ்ச்சி அம்மா. பக்தி மார்க்கத்துல இருந்து தாங்க ஞான மார்க்கம் வரும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? மெல்ல மெல்ல வரும். ம், நம்ம வந்து அதுக்கான எண்ணங்களை வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். விதைகளை ம். விதைச்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா வந்து மரமா வர்றதுக்கு வந்து கூடிய விரைவுல மரமா வந்துரும் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லது. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்தப்புல யாரும் கேள்வி கேட்கறதுல. ஆமா, பெண்கள் வந்து குழந்தை வளர்ப்புக்காக ஏதாவது மகரிஷி சொல்லியிருக்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. பெண் குழந்தை வளர்ப்பு பத்தி சுவாமிஜி நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து குழந்தை வளர்ப்புல வந்து பெண்களுக்கு வந்து நிறைய வந்து பங்கு இருக்கு. அது வந்து தாய்மார்களின் பொறுப்பு, கடமை அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனித வாழ்வில் சூழ்ந்திருக்கும் அபாயங்களான அணுகுண்டின் பெருக்க விளைவுகளையும் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் யுத்தங்களின் விளைவுகளையும் எண்ணி பாருங்க. மனிதனுடைய வாழ்க்கை போட்டியின் காரணமாக ஏற்படவிருக்கும் தீமைகளை அடியோடு போக்க வேண்டும் என்றால் உலக பூராவும் ஓர் ஆட்சி கீழே வரணும். ஆட்சி குழந்தைகளை பொது சொத்தாக்கி கொள்ளும் திட்டத்தின் கீழ் வகுக்கப்பட வேணும் அப்படின்ட்டு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அதற்கு பெண்கள் வந்து தியாகம் செஞ்சு அது சுவாமிஜியோட கருத்தின்படி குழந்தைகளை வந்து வளர்த்து வந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து ஓருலக ஆட்சி கண்டிப்பா மலரும் அப்படின்னுட்டு சுவாமிஜி சொல்றாரு. இதுவுமே பெண்களுடைய கடமையா தான் சொல்றாரு. பெண்கள் வந்து தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் தான். மேலும் தன்னுடைய குழந்தைய வந்து தியாகம் செஞ்சினா நிறைய குழந்தைகளோட அவங்களையும் தன்னோட குழந்தையும் சேர்த்து வளர்க்கணும். தான் தன்னோட குழந்தைன்னு இல்லாம பொது சொத்தா வந்து குழந்தைகளை கொண்டு போய் வந்து பெண்கள் வந்து கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்னா அதை விட சிறப்பு வேற எதுவுமே இல்லை. அந்த சிறப்பு பெண்களுக்கு கண்டிப்பா அந்த பக்குவம் வரும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காருங்க ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வேற யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்லை, நிறைவு செய்து விடலாமா? வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளுங்களா ஐயா. இவ்வளோ நேரம் நமக்கு வந்து தொகுத்துரை வழங்கிய அருள்நிதி திருமாறன் ஐயாவை வந்து நம்ம வந்து துரிய நிலையிலிருந்து நம்ம வாழ்த்தி மகிழ்வோம். அருள்நிதி திருமாறன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது தொண்டு வாழ்க வளமுடன். அருள்நிதி திருமாறன் ஐயா அவர்களது குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ இறையருளும் குரு அருளும் என்றும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.